ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசன்பர்க் ட்ரேடிங் கம்யூனிட்டி. டுடே நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஐஇசட்எம்ஓ. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே டே கேண்டிலில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் 2007 கிட்ட ஒரு ஹை ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டவுன்ஃபால்க்கு அப்புறம் நல்ல ஒரு கன்சால்டேஷன், லோ எண்ட்லேயே கன்சால்டேட் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2023 கிட்ட தான் ஒரு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகி இப்போ வந்து அந்த ஹையை பிரேக் ஆயிருக்கு. மந்த்லி கேண்டில் காமிக்கிறாங்க, கரெக்டாக அந்த ஹையை பிரேக் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரவுண்டிங் பாட்டம்னு சொல்லுவாங்க. ரவுண்டிங் பாட்டம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரவுண்டிங் பாட்டம். இந்த ஸ்டாக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டார்கெட் 690 கிட்ட டார்கெட் இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ் இந்த ஹரிசாண்டல் லைன் கீழே வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 350 431 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 350 கிட்ட இதோட ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் நல்லா இருக்கு, நல்லா பிரேக் அவுட் கொடுத்து இது ஒரு அப் ட்ரெண்ட் சேனல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல அதுவுமே பிரேக் அவுட் கொடுத்து ஆல் டைம் ஹையும் பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. இந்த ஸ்டாக் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெல்டன் டெக் சொல்யூஷன்ஸ். இந்த ஸ்டாக்கும் சூப்பரான பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 2016 அப்புறம் அந்த ஹையை தொட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. திருப்பி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 2022 மறுபடியும் அந்த ஹையை வந்து டச் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 தான் இந்த ஸ்டாக் பிரேக் ஆயிருக்கு. டேல பாருங்க, ஒரு செல்லிங் ப்ரெஷர் கூட இல்லாம நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் கண்டிப்பா மினிமம் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா 2% வச்சுக்கோங்க, ஒரு சேஃப் பிளேயர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5%. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாங் டேர்ம் வச்சு லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 300 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது. தேங்க்யூ.